ஒரு முதலமைச்சர் நினைத்தால் ஒரு மாநிலத்தில் என்னென்ன செய்ய முடியும், அவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் நாற்காலி நினைத்தால் காலடியில் கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுவதற்கு 1000 பணக்காரர்கள் புடைசூட நிற்பதுதானே ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அழகாக மாறிவிட்டது இன்றைய கால சூழலில். நான் எந்த ஒரு தனி மனிதனையும் பேசவில்லை, ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன் சிவனுக்கு சுடலை ஆண்டி என்று பெயர் வைத்தார்? ஆண்டியாக இருப்பதுதான் மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கு சரியான கோலம். அரசனாக இருப்பது அல்ல, ஆண்டியாக இருப்பதுதான். ஒரு தனி மனித வழிபாடு நடக்கிறது. எனக்காக ஒரு பெரிய பிளக்ஸ் போர்டு வைக்க வேண்டும், பெரிய பெரிய சுவரொட்டிகளில் என்னுடைய முகம் இருக்க வேண்டும், கழிப்பறையிலே இருந்து எல்லா இடங்களிலும் நான் காட்சி தர வேண்டும் என்று கருதுவது ஒரு மனநோய். அது என்ன தலைவரே, எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன் தலைவரே. இவர் அவருக்கு தலைவர், அவர் இவருக்கு தலைவர். எவனும் இவனை தலைவனாக ஏற்கவில்லை என்கிற ஆதங்கம் இவனுக்கு. தகுதியற்ற ஒருவனை நாம் தலைவன் என்று சொல்லிவிட்டால் தகுதியற்ற நம்மை அவன் நெஞ்சம் நெகிழ்ந்து நம்மை தலைவன் என்று சொல்ல போகிறான். இப்பொழுது தலைவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். தொண்டனைத்தான் காணும். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான் பரிவாரங்களோடு. வழியிலே ஒரு விவசாயி பார்த்தான். படிப்பறிவற்ற ஒரு சாதாரண பாமர விவசாயி பார்த்தான். பார்த்தவன் அரசனை நோக்கி, அரசே, இவ்வளவு பெரிய பரிவாரத்தோடு எங்கே செல்கிறீர்கள்? வேட்டையாட செல்கிறேன். மாலையில் மழை வரப்போகிறது, இந்த நேரம் பார்த்தா நீங்கள் வேட்டையாட செல்ல வேண்டும். என்னடா இவன் சொல்கிறான்? அமைச்சன் மழை வராது என்றான். ஆனால் இந்த விவசாயி படிப்பறிவற்றவன், அமைச்சனோ சகல சாஸ்திரங்களும் கற்று முடித்தவன், அவன் வராது என்கிறான். இவன் படிப்பே இல்லாதவன் வரும் என்கிறான். இவனை புறக்கணித்து விட்டு வேட்டைக்கு போனான். அடைமழை பீத்து வீசியது, காற்றும் மழையும். கோபத்தோடு அரண்மனைக்கு வந்தான். அமைச்சர் நாற்காலியில் இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவன் இந்த விவசாயி தான் என்று அமைச்சரை உடனடியாக இடத்திலே இருந்து அகற்றிவிட்டு விவசாயியை கொண்டு வந்து அமைச்சராக்கினான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. பிறகு மெல்ல கேட்டான். இப்பொழுது அவர் அமைச்சர், விவசாயி அல்ல, அமைச்சர். அமைச்சரே, உங்களுக்கு எப்படி மழை வரும் என்று தெளிவாக தெரிந்தது? இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. எந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியையும் உணவையும் மருந்தையும் இலவசமாக வழங்கிய மண் இது. நம்முடைய மூதாதையர்கள் காசுக்கு கல்வியை விற்றதில்லை. நம்முடைய மூதாதையர்கள் சோற்றை காசுக்கு ஒருபோதும் விற்றதில்லை. கடையிலே சென்று நீங்கள் காசு கொடுத்து அரிசி வாங்கலாம், ஆனால் சோறு காசு கொடுத்து வாங்கிய சமூகம் இல்லை இது. சோறு இலவசமாக வழங்கப்படுவதற்காகத்தான் சத்திரங்களை அமைத்தார்கள். பழைய மருத்துவர்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருந்த மருத்துவர்கள் காசுக்காக மருந்து கொடுத்து தங்களை இழிவுபடுத்தி கொண்டதில்லை. இஸ்லாமினுடைய மிக முக்கியமான பாராட்டத்தக்க அம்சமாக நான் பார்ப்பது, நபிகளாருடைய பொன்மொழிகளாக இருந்தாலும் சரி, திருமறையாக இருந்தாலும் சரி, படித்தால் கூடுமானவரை மனிதன் பின்பற்றக்கூடிய, எளிதில் பின்பற்றக்கூடிய செயல் முறைகளைத்தான் அங்கே மார்க்கத்தின் வழிமுறைகளாக வைத்திருப்பார்கள். கோடி கோடியாக தேடி வைத்திருக்கிற உன் செல்வம் அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக சமூக நலனுக்கு அள்ளி கொடுத்து விட்டு பிச்சை பாத்திரத்தோடு தெருவிலே போய் நீ நில் என்று சொன்னால் அதை செய்வதற்கு எவனும் முன்வரமாட்டான். ஆனால் இஸ்லாம் அழகாக சொல்கிறது, 40 ரூபாய் நீ உன் வியர்வையில் சம்பாதித்திருந்தால்
40 ரூபாயில் 39 ரூபாயை உனக்கென்று வைத்துக்கொள், உன் உறவுகளுக்காக வைத்துக்கொள். ஒரே 1 ரூபாய், 40 ரூபாயில் 1 ரூபாய் உனக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத, எந்த விதத்திலும் அறிமுகம் இல்லாத ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவனாக நீ இருத்தல் முக்கியம். அது மார்க்கத்தின் 4வது கடமை, ஜகாத். 100 ரூபாய் நீ சம்பாதித்தால் 2.5 ரூபாய் நீ சமூகத்தில் உள்ள எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எவனும் செய்ய முடியும். இங்கே ஒரு தலைவனாக இருப்பவன் நீங்கள் ஆசைகளை அறவே அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் ஆசைகளை சீரமைத்துக் கொண்டாலே போதுமே, ஆசைகள் அற்ற தலைவர்கள் வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்றைய சூழலில் மகாத்மா காந்தியை நாம் காண முடியாது. சுதந்திரம் கிடைக்கிற வரையில் ஜேபி தன்னுடைய மனைவி, காதல் மனைவி பிரபாவதி, ஜேபி ஆணழகன், ஜேபியினுடைய அவன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் மாணவனாக படித்த பொழுது அவன் இருந்த கோலத்தை இந்தியா டுடே படமாக போட்டிருந்தது. எந்த பெண்ணும் பார்த்து அந்த அழகில் மனதை பறிகொடுக்காமல் இருப்பது சிரமம். அப்படி ஒரு அழகன். பல அமெரிக்க பெண்கள் அவனை சூழ்ந்து அவன் மீது நேயம் கொண்டு அவனை வசீகரிக்க முயன்ற பொழுது அவன் ஈடுபடவில்லை. காரணம், இங்கேயே அவன் திருமணம் முடித்துவிட்டு பிரபாவதியை சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியிடம் கொடுத்து விட்டு போனவன். அவன் அங்கிருந்து திரும்பி வருகிறான் படித்து முடித்துவிட்டு. காந்தி சொல்லிவிடுகிறார் பிரபாவதியிடம், நீ உன் கணவனோடு உடல் சார்ந்த உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, பிரம்மச்சரியம் பூண வேண்டும், இந்த தேசத்திற்கு நீயும் உன் கணவனும் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து விட வேண்டும் என்கிறார். பிரபாவதியிடம் நீண்ட நெடிய பிரிவுக்கு பிறகு வருகிற மனிதன் சபர்மதி ஆசிரமத்திற்கு தேடி செல்கிறான் ஜேபி. சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கிற பிரபாவதி ஜேபியிடம் சொல்கிறார், நமக்கு இடையே உடல் சார்ந்த உறவே கிடையாது என்று. அதை ஏற்றுக்கொண்டான் ஜேபி. காந்தியிடம் சத்தியம் செய்கிறான், இந்த மண்ணுக்கு விடுதலை கிடைக்கிற வரையில் மன்மத உணர்வுகளுக்கு எங்கள் இருவருக்கும் இடமே கிடையாது என்றார். நண்பர்களே, நாடு விடுதலை பெற்ற பிறகும் சாகும் வரையில், பிரபாவதி தான் அவருக்கு முன்னாலே இறந்தார், சாகும் வரையில் பிரபாவதியை தன் உற்ற சகோதரியாக பாவித்த பரமபுருஷன் ஜேபி. பரமபுருஷன். காந்தி கூட கஸ்தூரிபாயோடு உடல் சார்ந்த உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து 37 வயதிலே தான் அதிலிருந்து விலகி வெளியே வருகிறார். ஆனால் ஜேபி முற்றாக மறுதளித்தவன். இன்றைக்கு அப்படி ஒரு தலைவனை நீங்கள் சந்திக்க முடியுமா? இப்படிப்பட்ட தலைவர்களை உலக அரங்கில் நீங்கள் சந்திக்க முடிந்ததா? இந்த மண்ணில் தான் சந்திக்க முடியும். இந்த மண்ணில் சந்தித்தோம். ஆனால் அவர்களுடைய வாரிசுகளாக அடுத்த தலைமுறை தொடராமல் போனதுதான் அவலம். ஒரு காமராஜரை சிந்திக்கிற பொழுது யோசியுங்கள். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். 12 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர், 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், 9 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயத்தினுடைய முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் நினைத்தால் ஒரு மாநிலத்தில் என்னென்ன செய்ய முடியும் யோசியுங்கள். அவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் நாற்காலி நினைத்தால் காலடியில் கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுவதற்கு 1000 பணக்காரர்கள் புடைசூட நிற்பதுதானே ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அழகாக மாறிவிட்டது இன்றைய கால சூழலில். நான் எந்த ஒரு தனி மனிதனையும் பேசவில்லை, ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்தவன் செத்தான். 10 வேட்டி சட்டையை மட்டும் சொத்தாக வைத்துவிட்டு அவனுக்கு அடுத்த தலைமுறை அவன் சார்ந்த இயக்கத்திலேயே வரவில்லையே. இன்னொரு காமராஜரை காமராஜ் நேசித்த அந்த இயக்கத்திலேயே நம்மால் காண முடியவில்லையே. தலைவனாக உருவெடுப்பது என்பது சுயநலத்தை துறக்கிற போதுதான் அது பரிபூரணத்துவத்தை பெறும்.
சுயநலம் துறப்பது. பிளாட்டோ சொல்கிறான், நீ ஆட்சி கட்டிலில் அமருகின்றாய் என்றால் உனக்கு உறவுகள் கூடாது. அதனால் தான் பிலாசபர்ஸ் கிங்ஸ் என்றான். மனைவி கூடாது என்றான், உறவு கூடாது என்றான். பிளாட்டோவை படித்துவிட்டு மனைவியை மறுத்தவர் இல்லை காமராஜர். ஆனால் காமராஜருக்கு இயல்பிலேயே அது வந்து வாய்த்தது. ஜெயப்பிரகாஷ் நாராயண், நான் பல நேரங்களில் சொல்லுவேன், மகாத்மாவை விடவும் ஒருபடி மேலாக நான் ஜேபியை நினைப்பவன். இதை வினோபா பாவேவே ஒரு நான் போற்றும் நல்லவர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். ஜேபியை பற்றி அவர் எழுதுகிற பொழுது சொல்கிறார், பதவிகள் எத்தனை இந்த மனிதனை தேடி தேடி வந்து சுற்றி சுற்றி அவன் முன்னாலே வந்து நின்ற போதும் அவற்றை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு இறுதி வரை மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த மனிதன் ஜேபி என்கிறார். ஜேபி நினைத்திருந்தால் இந்த தேசத்தில் நேருவுக்கு பிறகு பிரதம அமைச்சராக இருந்திருக்க முடியும், வரவில்லை. ஜேபி நினைத்திருந்தால் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்க முடியும், ஆசைப்படவில்லை. இந்த அரசியல் களத்தில் நாட்டு விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஜேபி இந்த அரசியல் களம் அழுகி கிடக்கிறது என்று புரிந்த நிலையில் அதை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதற்காக காந்திய பாதையில் அவர் வினோபாவின் பக்கத்திலே போய் நின்று விடுகிறார். சர்வோதய இயக்கத்தை தொடங்குகிறார். ஜேபி ஒரு கம்யூனிஸ்டாக, கம்யூனிஸ்டுகளுடைய சித்தாந்தத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக அமெரிக்காவிலே மாணவனாக இருக்கிற பொழுது ரஷ்யாவுக்கு செல்ல வேண்டும். ஏன்? ரஷ்யாவிலே தான் பொது உடைமை பூங்கா பூத்திருக்கிறது, எனவே ரஷ்யா செல்ல வேண்டும் என்று தாகத்தோடு தவித்த மனிதன் ஜேபி. ஆனால் அந்த ஜேபியை காந்தியம் இழுத்தது. ஜேபி கம்யூனிசம் பேசுகிறான், சோஷலிசம் பேசுகிறான், தீவிரவாதம் பேசுகிறான் என்ற குற்றச்சாட்டுகளை காந்தியிடம் சொன்ன பொழுது காந்தி சொன்னார், one day he will speak my language. One day he will speak my language. ஒரு நாள் அவன் என் மொழியில் பேசுவான் என்று சொன்னார். காந்தி இறந்த பிறகு காந்திய மொழியைத்தான் கண்மூடுகிற வரை ஜேபி பேசினார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு தலைவன் என்று சொன்னால் அவன் பதவியில் இருப்பதுதான் அவனுக்குரிய தகுதி என்று கருதுகிறோம். பதவி மறுப்பு என்பதுதான் தலைமைக்கு உரிய மிக முக்கியமான தகுதி. மறுப்பவன் தான் தலைவன், ஏற்பவன் இல்லை. ஏனென்றால் மறுக்கக்கூடிய மனம் யாருக்கு வரும்? பொது நலன் சார்ந்தவனுக்குத்தான் வரும். பொது நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனுக்குத்தான் வரும். நீங்கள் அகத்தவம், நான் மகரிஷியினுடைய சில பதப்பிரயோகங்களை ஆழமாக சிந்திப்பவன். நான் எதையும் மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு போகின்ற பழக்கமுடையவன் இல்லை. அகத்தவம், நீங்கள் அகத்தில் ஒரு தவம் செய்ய வேண்டும். தவம் என்கிற சொல்லுக்கு பொருள் தெரிந்தால் உங்களுக்கு ஏன் மகரிஷி அகத்தவம் என்கிற பதப்பிரயோகம் செய்தார் என்கிற சூத்திரம் புரிந்துவிடும். தபஸ் என்பது வடமொழி சொல், தவம் என்பது தமிழிலே இருக்கிற சொல். தபஸ் என்றால் எரித்தல் என்று பொருள். எரித்தல், எரிப்பதுதான் தவம். எதை எரிப்பது? உன் மனதிற்குள்ளே படிந்து கிடக்கிற ஆசை என்னும் அழுக்குகளை எரிப்பதற்காகத்தான் அகத்துக்குள்ளே நீ தவம் இருக்க வேண்டும். தலைவன் யார்? அகத்தவம் செய்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். பொறுப்புள்ள தலைவன் அகத்தவம் செய்ய வேண்டும். அகத்தவம் அரங்கேறுகிற இடத்தில் ஆசைகள் அனைத்தும் எரிந்துவிடும், ஆசைகள் அனைத்தும் அழிந்துவிடும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நல்ல கருத்துக்களை திரும்ப திரும்ப நீங்கள் நினைவில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உலகத்தில் எந்த மதத்தினுடைய கடவுளும் சுடுகாட்டில் நின்றதாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பிச்சைக்காரனாக, சுடுகாட்டில் நடனமாடுகிறவனாக ஒரு கடவுளை இந்த மண்ணில் மட்டும்தான் நம்மாலே காண முடிந்திருக்கிறது, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. ஏன் சிவனுக்கு சுடலை ஆண்டி என்று பெயர் வைத்தார்? ஆண்டியாக இருப்பதுதான்
மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கு சரியான கோலம். அரசனாக இருப்பது அல்ல, ஆண்டியாக இருப்பதுதான். அவன் சுடலையிலே இருக்கிறான். அந்த ஆண்டி எங்கே இருக்கிறான்? சுடலையில் இருக்கிறான். ஏன் சுடலையில் இருக்கிறான் அவன்? சுடலை என்பது எரிக்கும் இடம். சுடலை என்பது எரித்து சாம்பலாக்கும் இடம். உன்னுடைய மனதிற்குள் பற்றி படர்ந்திருக்கக்கூடிய ஆசை அழுக்குகள் அனைத்தையும் நீ எரித்து சாம்பலாக்கி விட்டால் அந்த சுடலை ஆண்டி உன்னுடைய உள்ளத்தில் திருநடம் செய்வான். நீ தில்லைக்கு செல்ல வேண்டியதில்லை அவன் திருநடம் காண. மதுரைக்கு செல்ல வேண்டியதில்லை அவன் திருநடம் காண. நீ இருக்கும் இடத்திலேயே உனக்குள்ளே திருநடம் அவன் நடத்துவான். எப்பொழுது? உன் ஆசைகளை அழித்து எரிக்கிற பொழுது. எனவே ஆசைகளை எரித்து அழிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வர வேண்டும். எல்லா ஆசைகளையும் அழித்து விட முடியாது. ஒரு தலைவனாக வந்து அமரக்கூடியவன் ஆசைகளே அற்ற துறவியாக இருக்க வேண்டும் என்றால் அது இயலாது. இயலாத எதையும் சொல்லுகிற ஒரு வழக்கத்தை மகரிஷி தன் வாழ்க்கையில் வைத்திருக்கவில்லை. அது மகரிஷியினுடைய மிக முக்கியமான பாராட்டத்தக்க அம்சம். அரசியல் என்பது சாதாரண மனிதர்கள் எல்லாம் புகுந்து விளையாடுகிற களம் இல்லை. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டில் மிக தெளிவாக சொல்கிறான், பாலிடிக்ஸ் இஸ் தி மாஸ்டர் சயின்ஸ் என்றார். பாலிடிக்ஸ் இஸ் தி மாஸ்டர் சயின்ஸ். அறிவியலின் உச்சம் அது. அறிவியலின் தலைமை பீடத்தில் இருப்பது அரசியல் என்றார். எனவே அறிவியலின் தலைமை பீடத்தில் இருப்பது அரசியல். இன்றைக்கு அறிவுக்கும் அரசியலுக்கும் பொருத்தமே இல்லை. இந்த நாடு விடுதலை பெற்றது, அனைவருக்கும் வாக்கு உரிமை வழங்கப்படுகிறது என்று நேரு சொல்கிற பொழுது, அரசியல் நிர்ணய சபையில் இந்த முடிவு எடுக்கிற பொழுது, அந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் நாடு விடுதலை பெற்றது, அரசமைப்பு சட்டம் அரங்கேறியது. அதற்கு பிறகு பம்பாயில் ஒரு வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஒன்று சொன்னார், you only want to count the heads, you want to count only heads. தலைகளை மட்டும் தான் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் in democracy. You don't want to know what lies in those heads. அந்த தலைகளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. You want to count only heads, but you don't want to know what lies in those heads. வெறும் தலைகள், எண்ணிக்கையே தர்மமாகிவிட்ட குருட்சேத்திரம் இது. இந்த குருட்சேத்திரத்தில் எண்ணிக்கை தான் தர்மம். அன்று நடந்த குருட்சேத்திரத்தில் தர்மத்தின் பிரதிநிதியாக இருந்த பாண்டவர்கள் 5, அதர்மத்தின் பிரதிநிதிகளாக இருந்த கௌரவர்கள் 100 பேர். அதர்மத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, தர்மத்தின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. எண்ணிக்கை குறைவாக இருந்த தர்மம் எண்ணிக்கை அதிகமாக இருந்த அதர்மத்தை அழித்தது. ஆனால் ஜனநாயக தர்மம் என்பது வேறு. ஜனநாயக தர்மத்தில் எண்ணிக்கை தான் முக்கியம். எண்ணிக்கையே தர்மமாகிவிட்ட குருட்சேத்திரத்தில் இன்றைக்கு நாம் இருப்பதனாலே தான் யார் வேண்டுமானாலும் தலைவராக வர முடியும், யார் வேண்டுமானாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும், யார் வேண்டுமானாலும் எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்கிற சூழல் இருக்கிறதே, அதை நாம் மாற்ற வேண்டும். அதனால்தான் பல்கிவாலா, நண்பர்களே, இவற்றையெல்லாம் நான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். பல்கிவாலாவை விட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் எவனும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்த மனிதன். இளைஞர்கள், மாணவர்கள் அறிய வேண்டிய ஒரு மனிதன் பல்கிவாலா. மாணவனாக இருக்கிற பொழுது பல்கிவாலாவால் 4 வரி சேர்ந்து பேச முடியாது, திக்கும். அப்படி திக்கி திணறி பேசிய அந்த பல்கிவாலா தான் பிறகு பேராற்றல் பெற்ற பெருவழக்கறிஞராக மாறினார். உலக புகழ் பெற்ற வழக்கறிஞர்கள் ஒருவராக உருவெடுத்தார். அதனால்தான் மொரார்ஜி தேசாய் ஜனதா ஆட்சி காலத்தில் அவரை அமெரிக்காவின் தூதராக கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். அந்த பல்கிவாலா மிக அழகாக சொன்னார், we have first class constitution and third class leadership. We have first class constitution, but unfortunately we have third class leadership. நம் அரசமைப்பு சட்டம் முதல் தரமானது. ஆனால் அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடத்த வந்து அமர்ந்திருக்கிற மனிதர்கள் 3ஆம் தரமானவர்கள்.
அவர்தான் சொன்னார், தனி மனிதனை விட கட்சி முக்கியம், கட்சியை விட நாடு முக்கியம் என்று வாழ்ந்த தலைமுறை முடிந்துவிட்டது. நாட்டை விட கட்சி முக்கியம், கட்சியை விட தனி மனிதன் முக்கியம் என்று தலைகீழாக புரண்டு விட்டது. ஒரு தனி மனித வழிபாடு நடக்கிறது. எனக்காக ஒரு பெரிய பிளக்ஸ் போர்டு வைக்க வேண்டும், பெரிய பெரிய சுவரொட்டிகளில் என்னுடைய முகம் இருக்க வேண்டும், கழிப்பறையிலே இருந்து எல்லா இடங்களிலும் நான் காட்சி தர வேண்டும் என்று கருதுவது ஒரு மனநோய். அது எத்தனையோ வகைப்பட்ட நோய்கள் இருக்கின்றன நண்பர்களே. நீங்கள் நோய் என்றால் ஏதோ காச நோய் தான் நோய் என்று கருதுகிறீர்கள். காச நோய்க்கு மருந்து உண்டு, இது போன்ற மனநோயாளிகளுக்கு மருந்தே கிடையாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் தலைவர்கள் இல்லை, மனநோயாளிகள். இந்த மனநோயாளிகளுக்கு இடையிலே தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த மனநோயாளிகளைத்தான் நமக்கு மிகவும் பிடிக்கிறது. அதுதானே முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கும் அதன் மீது ஆசை இருக்கு. அந்த பிளக்ஸ் போர்டை பார்க்கிற போது இவனுக்கும் ஒரு அரிப்பு இருப்பதனால் தானே எந்த காரணமும் இல்லாமல் இவன் வீட்டு திருமணம் நடப்பதற்கும் திருப்பூருக்கும் என்ன சம்பந்தம்? நான் வருகிற பொழுதெல்லாம் இந்த வேடிக்கைகளை பார்க்கிறேன். இவன் சொந்த வீட்டு திருமணம், அதற்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன சம்பந்தம்? வீதி முழுவதும் பிளக்ஸ் போர்டு வைக்கிறான். ஏன்? இவனுக்குள்ளே இருக்கிற அரிப்பு, இவனுக்குள் இருக்கிற அரிப்பும் இவனுக்கு தலைமை தாங்குகிற மனிதர்களுக்கு இருக்கிற அரிப்பும் ஒரு மைய புள்ளியில் இணைந்து விடுவதனால் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இல்லை என்றால் சமூக மாற்றம் எப்பொழுதோ நடக்காதா என்ன? சமூக மாற்றம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் மனித மனமாற்றம் நிகழாதது. மனித மனமாற்றம் நிகழ வேண்டும் என்றால் மன வளக்கலை பயில வேண்டும். மனம் வளம் பெறுகிற போதுதான் எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியும். அரசியல் என்பதும் பொது வாழ்க்கை என்பதும் புனிதமானது, மிக மிக புனிதமானது. மக்கள் அனைவருடைய துயரத்தையும் துடைப்பதற்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது எப்படிப்பட்ட வரம்! ஒரு முதல்வராகவோ ஒரு பிரதமராகவோ வந்து உட்கார முடிகிறது என்றால் அது மண்ணில் வாய்த்த வரம். ஒரு சாதாரண மனிதனால் சக மனிதனின் துயரத்தை துடைப்பதற்கு முடியும். ஆனால் சமூகத்தின் ஒட்டுமொத்த கண்ணீரையும் துடைக்க எந்த தனி மனிதனாலும் முடியாது. அப்படி சமூகத்தின் ஒட்டுமொத்த கண்ணீரையும் துடைக்கக்கூடிய இடம்தான் அந்த நாற்காலி. அந்த நாற்காலி ஒருவனுக்கு வந்து வாய்க்கிறது என்றால் அது இந்த மண்ணில் கிடைத்த மகத்தான வரம் இல்லையா? அந்த வரத்தை வாங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் சாபங்களை மட்டுமே சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. தியாகம் என்பது எது என்றே புரியாத மனிதர்கள் உள்ள மண் இது. எது என்றே புரியாது. ஆனால் தியாகம் என்பதை உச்சம் வரை சென்று செய்தவர்கள் நான் தியாகி என்று ஒரு நாளும் சொன்னதும் கிடையாது. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. 27 ஆண்டு காலம் கருப்பர்களின் விடுதலைக்காக காராக்கரகத்தின் கம்பிகளை தழுவி இளைஞனாக சென்றவன் கிழவனாக வெளியே வந்தானே நெல்சன் மண்டேலா. தன் தியாகம் குறித்து என்றாவது ஒரு வார்த்தை ஒரு நாள் அவன் பேசியதாக நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரே நாள் ஒரு மேடையில் ஒரு வார்த்தை. இந்த கருப்பர்களுக்காக 27 ஆண்டு காலம் நான் இருந்தேன். ஒரு வீடு கூட இல்லாமல், ஒரு சொத்தும் இல்லாமல், ஒரு வாடகை வீட்டில் வசித்தேன். இருந்த வாடகை வீட்டையும் காலி செய்ய வேண்டும் என்று வீட்டுரிமையாளன் சொன்னான். அதை கேட்டு மாடியிலே இருந்து விழுந்து என் மருமகள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று மொரார்ஜி தேசாய் என்றாவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? பம்பாய் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தேன் நான். இந்த குஜராத்தும் மராட்டியமும் சேர்ந்த பம்பாய் பிரசிடென்சியின் முதலமைச்சராக இருந்தேன். என் மகள் இந்து. அவள் மருத்துவ கல்வியை படித்தாள். MBBS இறுதி தேர்வில் மிகச்சிறந்த முறையில் எழுதினாள். ஆனால் ஒரு தேர்வு தாளில் மதிப்பெண் குறைவாக இருந்தது என்று சொல்லி அவளுக்கு தேர்வு தரவில்லை. அவள் என்னை வந்து பார்த்தாள். என் தோழிகள் அனைவரும் சொல்கிறார்கள், சிறப்பாக எழுதிய நீ தோற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. திருத்திய ஆசிரியர் அந்த மதிப்பெண்களை கூட்டுவதிலே தவறிழைத்திருக்கலாம்.
எனவே ரீவால்யூவேஷனுக்காக, திரும்ப மறுமதிப்பீட்டுக்காக பல்கலைக்கழகத்தில் அதற்கு அனுமதி உண்டப்படுது. அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் விண்ணப்பிக்கட்டுமா என்று மகள் கேட்டாள். அந்த மனிதன் சொன்னான், மகளே, நீ மிகச்சிறப்பாக எழுதியிருப்பாய் என்பது எனக்கு தெரியும். ஒரு ஆசிரியன் தற்செயலாக நிகழ்த்திவிட்ட தவறுதல் காரணமாக நீ தோற்றிருக்கிறாய், புரிகிறது எனக்கு. ஆனால் மறுமதிப்பீட்டுக்கு நீ சென்று உன்னுடைய தேர்வுத்தாள் மறுமதிப்பீடு செய்யப்பட்டு அந்த குறை தீர்க்கப்பட்டு நீ வெற்றி அடைந்ததாக சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வெற்றியை உனக்கு தேடி தந்ததாக சமூகம் சொல்லும். மகளே, Caesar's wife should be beyond all reasonable doubts. எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பவன் தான் சீசராக இருக்க வேண்டும், ஆள்பவனாக இருக்க வேண்டும். எனவே அன்பு கூர்ந்து அடுத்த முறை நீ தேர்வெழுது என்று சொன்ன காரணத்திற்காக அரை கதவை மூடிக்கொண்டு உள்ளே சென்ற ஒரே மகள் இந்து தற்கொலை செய்து கொண்டாளே. தன்னுடைய அற வாழ்வுக்கு தன் மகளையே பலி கொடுத்தாரே மொரார்ஜி தேசாய். எங்காவது சொன்னதுண்டா? எந்த மேடைகளாவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மொரார்ஜி தேசாயின் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை பார்த்து எழுதிய பயோகிராபி, ஆட்டோபயோகிராபி அல்ல, அடுத்தவன் எழுதியதை படித்துத்தான் என்னை போன்றவர்கள் அறிய முடிந்தது. தியாகம் என்பது என்ன? ஓசிமின்னை படித்து பாருங்கள். நீங்கள் வியட்நாமை விட அடுத்து 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 மனித படுகொலை நிகழ்ந்த ஒரு நாடு உண்டா? 1858 பிரெஞ்சு பேரரசன் நெப்போலியன் அனுப்பி வைத்த கப்பல் படை இந்த வியட்நாமை வந்து ஆக்கிரமித்த காலம் தொட்டு 1950கள் வரை இடைவிடாமல் நடந்த பல்வேறு பிரெஞ்சு ஆதிக்கம், ஜப்பானிய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு எத்தனை ஆயிரம் பேர் மாண்டார்கள், லட்சக்கணக்கிலே மாண்டார்கள். யார் ஓசிமின்? ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்திலே பிறந்தவன். கல்லூரியில் படிக்கிற பொழுது அவனுடைய கண்ணை திறந்தது எது தெரியுமா? நான் கூட ஜூனியர் விடனில் கட்டுரைகளாக எழுதி முடித்தேன். என்னிடம் பல நண்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள், அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். அது அல்ல முக்கியம். ஒரு வால்டேரும் ஒரு ரூசோவும் எழுதுவான், அவ்வளவுதான் அவன் வேலை. வால்டேரும் ரூசோவும் பேனா பிடித்து எழுதிய பிறகு துப்பாக்கி தூக்கி கொண்டு புரட்சி நடத்த புறப்பட்டதில்லை. வால்டேர் எழுதியதையும் ரூசோ எழுதியதையும் படித்தவன் புறப்பட்டான். படித்தவன் துப்பாக்கி தூக்கினான், புரட்சி வெடித்தது. ஆனால் இங்கே இருக்கிற தமிழன் படிப்பான், ரசிப்பான், சுவைப்பான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ நன்றாக பேசினீர்கள் என்பா நான் போகிற பொழுது. இந்த பேச்சு எத்தனை பேரை பாதிக்கிறது, அதுதான் முக்கியம். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி, கிளி ஏன் நாளில் மறப்பாரடி என்றான் பாரதி. பேசி பயன் என்ன என்று நொந்து போனான் பாரதி. பாடி பயன் என்ன என்று பரிதவித்தவன் பாரதி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி, கிளியே செம்மை மறந்தாரடி என்று சொன்னவன் பாரதி. ராமேஸ்வரத்திலே இருந்து ஒரு கல்லை வீசி எறிந்தால் அது ஈழத்திலே போய்விடும். 20 கிலோமீட்டர் இடைவெளி மட்டும்தான். 20 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய என் தமிழன், என் சொந்தம், என் ரத்தம், என் தொப்புள் கொடி உறவு, ஒரே நாளில் முள்ளிவாய்க்காலில் 20,000ற்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்களே, நாம் என்ன செய்தோம்? என்னுடைய மனைவியை என் கண் முன்னாலே ஒருவன் வன்புணர்ச்சி செய்தால் நான் பார்த்துக் கொண்டிருப்பேனா? என் சகோதரியை ஒருவன் கரம் பிடித்து என் கண் முன்னாலே இழுத்தால் நான் பார்த்துக் கொண்டிருப்பேனா? என் தாயையும் தந்தையையும் ஒருவன் வெட்டி வீழ்த்தினால் நான் பார்த்துக் கொண்டிருப்பேனா? அப்படி பார்த்தால் நான் பதர் அல்லவா? நான் மனிதனா? ஆனால் பார்த்தோமேனா? பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் வன்புணர்ச்சிக்கு ஆளானார்களே, பார்த்தோமே. 3 லட்சம் பேர் வதை முகாமில் முள்வேலியில் முள் கம்பிகளுக்கு இடையே. இன்றைக்கும் நான் யோசிக்கிறேனே, சில படங்கள் என்னை சாகும் வரை என் நெஞ்சிலிருந்து மறக்காதே, என் நினைவிலிருந்து அகலாதே. செத்து கிடக்கிறாள் போர்க்களத்தில். அவள் என்ன புலியா? அவள் போராளியா? அவள் தீவிரவாதியா? அவள் பயங்கரவாதியா? ஒரு பெண் செத்து கிடக்கிறாள் மகளே. நண்பர்களே,
அவளுடைய மார்பகத்தில் ஒரு மார்பில் பால் அருந்துவதற்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. அவள் செத்து கிடக்கிறாள். தன் தாய் செத்து கிடக்கிறாள் என்று தெரியாமல் முலை சுவைப்பதற்கு முயலுகிறது ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தை மடியில் பிணமாக கிடக்கிறது. பார்க்கவில்லையா நாம் அதை? நம் வீட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நம் நெஞ்சம் அதை ஏற்குமா? சக மனிதன், நான் சக இனம் என்று கூட சொல்லவில்லை. சிங்களனுக்கு இப்படி நேர்ந்தாலும் நான் துயரப்படுவேன். ஒரு சிங்கள பெண்ணுக்கு இப்படி நேர்ந்தாலும் நான் கவலைப்படுவேன். மனிதம் மனிதம். 3 லட்சம் பேர் வதை முகாம்களில் உள் கம்பிகளுக்கு இடையே ஆடு மாடுகளை போல் நடத்தப்பட்டார்களே, உலகத்தின் மனசாட்சி எங்கே போனது? உலகத்தினுடைய நெருக்கடிக்கு உள்ளாகி 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் என்று சொல்கிறான் ராஜபக்சே. வெளியே வந்த 2 லட்சம் பேரும் சொந்த இடத்தை தேடி போனால் எந்த இடமும் காணுமே. இருந்த இடம் அனைத்தும் சிங்களனிடம் இருக்கிறது. நிலம் பறி போனது, வீடு பறி போனது, வாழ்க்கை பறி போனது. பிச்சையே எடுக்காத இடம் யாழ்ப்பாணம், பிச்சைக்காரனே இல்லாத இடம் யாழ்ப்பாணம். இன்றைக்கு யாழ்ப்பாணமே பிச்சைக்கார வீதியாகிவிட்டதே. எவ்வளவு அவலங்கள் அங்கே நடந்து முடிந்தன. இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். நம் உதிரம் துடிக்கவில்லையே. அந்த ராஜபக்சே வருகிறார். இந்திய அரசு ரத்தன கம்பள விரிப்பு போட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்து வைக்கிறது என்றால், தமிழனே உன் சுயமரியாதை சுடப்படவில்லையா? அவ்வளவு கேவலப்பட்டு போனதா இந்த இனம்? ஆனால் நாம் நம்முடைய பழங்கால பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். 450 கோடி ரூபாய் செலவழித்து 450 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவழித்து நம்முடைய பழங்கால பெருமையை பேசுகிறோம். இந்த பழங்கால பெருமையை பேசுகிற மனிதர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக மனிதனின் துயர் துடைக்க நாம் என்ன செய்வோம்? யோசியுங்கள். இதைத்தான் நண்பர்களை நான் பேச. அப்ரஹாம் லிங்கனை நீங்கள் அறிவீர்கள். உலகத்தில் நண்பர்களை முதலில் வரலாறு படைத்த மனிதர்களின் வரலாறுகளை தேடி தேடி நீங்கள் படிக்க வேண்டும். நம்மிடம் உள்ள குறை இதுதான். நீங்கள் அப்ரஹாம் லிங்கனை பாருங்கள். அப்ரஹாம் லிங்கனுக்கு இன்னொரு பட்டப்பெயர் உண்டு, அமெரிக்க ஈசாப் என்று. ஈசாப் கதைகள் உலக புகழ் பெற்றவை. ஒவ்வொரு ஈசாப் கதைக்குள்ளேயும் ஒரு அறிவார்ந்த செய்தி இருக்கும். அப்ரஹாம் லிங்கன் அடிக்கடி சில பிரச்சனைகளை மக்கள் முன்னாலே வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு கதை சொல்வார். ரொம்ப இயல்பாக சொல்வார் அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கனுடைய கதைப்படிதான் இன்றைக்கு மந்திரிகள். அப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார், ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான் பரிவாரங்களோடு. வேட்டையாடுவதற்கு புறப்படுகிற பொழுது திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது. மழை வருமோ? மழை வந்தால் வேட்டையாட முடியாதே. உடனே அமைச்சரை பார்த்தான். அமைச்சரே, வேட்டையாட பரிவாரங்களோடு நான் புறப்படுகிறேன், மழை வருமா வராதா சொல்லுங்கள். உடனே அமைச்சர் சொன்னார். கொஞ்ச நேரம் பார்த்தார், வானத்தை வெறித்து பார்த்தார், மனதுக்குள்ளே சிந்தித்தார், கண்ணை மூடினார், திறந்தார். பிறகு சொன்னார், அரசே, மழை வருவதற்கான சாத்தியமே, தாராளமாக நீங்கள் வேட்டையாட புறப்படலாம் என்றார். இது அப்ரஹாம் லிங்கன் சொன்ன கதை. வேட்டையாடுவதற்கு பரிவாரத்தோடு அரசன் புறப்பட்டான். வழியிலே ஒரு விவசாயி பார்த்தான். படிப்பறிவற்ற ஒரு சாதாரண பாமர விவசாயி பார்த்தான். பார்த்தவன் அரசனை நோக்கி, அரசே, இவ்வளவு பெரிய பரிவாரத்தோடு எங்கே செல்கிறீர்கள்? வேட்டையாட செல்கிறேன் என்றான். மாலையில் மழை வரப்போகிறது, இந்த நேரம் பார்த்தா நீங்கள் வேட்டையாட செல்ல வேண்டும். என்னடா இவன் சொல்கிறான்? அமைச்சன் மழை வராது என்றான். ஆனால் இந்த விவசாயி படிப்பறிவற்றவன். அமைச்சனோ சகல சாஸ்திரங்களும் கற்று முடித்தவன். அவன் வராது என்கிறான். இவன் படிப்பே இல்லாதவன் வரும் என்கிறான். இவனை புறக்கணித்து விட்டு வேட்டைக்கு போனான். அடைமழை பீத்து வீசியது, காற்றும் மழையும். கோபத்தோடு அரண்மனைக்கு வந்தான். அமைச்சர் நாற்காலியில் இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவன் இந்த விவசாயி தான் என்று அமைச்சரை உடனடியாக அவரை இடத்திலே இருந்து அகற்றிவிட்டு விவசாயியை கொண்டு வந்து அமைச்சராக்கினான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. பிறகு மெல்ல கேட்டான். இப்பொழுது அவர் அமைச்சர், விவசாயி அல்ல அமைச்சர். அமைச்சரே,
உங்களுக்கு எப்படி மழை வரும் என்று தெளிவாக தெரிந்தது? உடனே விவசாயி சொன்னான், மழை வருமா வராதா என்பதை நான் கழுதையை வைத்துத்தான் கண்டுபிடிப்பேன் என்றான். கழுதையை வைத்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? மழை வரும் என்றால் கழுதையின் காது விரைத்து மேலே நிற்கும். நீங்கள் புறப்பட்டு வருகிற பொழுது கழுதையின் காது விரைத்திருந்தது, அதனால் மழை வரும் என்று சொன்னேன். உடனே அரசன் பார்த்தான், மழையை கண்டுபிடிக்கிற ஆற்றல் இவனுக்கும் இல்லை, கழுதைக்குத்தான். உடனே இவனை தள்ளிவிட்டு கழுதையை கொண்டு வந்து அமைச்சராக்கினான். இன்றைக்கு நாடு முழுவதும் அப்படித்தான் நிலவரம் இருக்கு. காரணம் என்ன? இதை அப்ரஹாம் லிங்கன் சொன்னான், மணியன் சொல்லவில்லை. அப்ரஹாம் லிங்கன் சொன்னான். யாராவது கோபப்படுவதாக இருந்தால் செத்து போன அப்ரஹாம் லிங்கனை தேடித்தான் செல்ல வேண்டும். எனவே இதுதான் உலகம் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வது என்பதை பார்க்க வேண்டும். இந்த மானுட சமுதாயத்தில் என் சக மனிதர்களில் 30 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் ஈரத்துணியை வயிற்றிலே கட்டி கொண்டு கிழிந்த பாயிலே படுத்து கிடக்கிறார்களே. பசியற்ற சமூகம் வேண்டும், அதுதான் மிக முக்கியம். காரணம், யோசியுங்கள், பசி இருக்கிற இடத்திலேதான் வன்முறை வளரும். மாவோயிஸ்டுகள் புறப்படுகிறார்கள் என்றால் எதற்காக புறப்படுகிறார்கள்? மாவோயிஸ்டுகள் கையிலே ஆயுதம் ஏந்துகிறார்கள் என்றால் ஏன் அந்த ஆயுதத்தை ஏந்துகிறார்கள்? ஆயுதம் ஏந்துபவனுக்கு தெரியாதா? சாவு என்பது எதிரிக்கு மட்டும்தான் வந்து சேரும், நமக்கு இல்லை என்று நினைத்தவன் ஆயுதம் ஏந்துகிறான். ஆயுதம் ஏந்துகிற பொழுதே ஒன்று சாவு எதிரிக்கும் வரலாம் அல்லது தனக்கும் சேரலாம் என்று தானே வருகிறான். தன் ஆயுள் முடிந்து போனாலும் கவலை இல்லை என்ற ஆயுதத்தை ஏன் எடுக்கிறான்? வறுமை எடுக்க வைக்கிறது. வறுமை எடுக்க வைக்கிறது. வறுமை இருக்கிற வரையில் வன்முறை இருக்கும். வன்முறை தவிர்த்த சமூகம் வளம் பெற வேண்டும் என்றால் வறுமையற்ற சமூகம் வளர்ந்தாக வேண்டும். வறுமையற்ற சமூகம் வளர்ந்தாக வேண்டும் என்றால் தன்னலம் துறந்த தலைமை அரசியல் பீடங்களில் அலங்கரிக்க வேண்டும். ஒரு தலைவனாக இருப்பவனுக்கு பல்லாயிரம் கோடி பணம் வந்து குவிகிறது. ஆனால் அந்த தலைவன் எந்த மண்ணை ஆள்கிறானோ அந்த மண்ணிலே இருக்கிற மனிதனுக்கு ஒரு கவலம் சோறு கிடைக்கவில்லை என்றால் ஏன் மாவோயிஸ்டுகள் வரமாட்டார்கள்? எனவே வன்முறை இருக்கக்கூடாது என்றால் சமூகம் பசியற்று இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெண் சிந்திக்கிறாள். பசி இல்லாகுக. அடுத்து நீங்கள் பாருங்கள், பசிக்கு அடுத்து என்ன? பிணி சேன் நீங்குக. நோய் வெகு தூரம் விலகி செல்லட்டும், இந்த மண்ணை விட்டு வெகு தூரம் நோய் விலகி செல்லட்டும். பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக. பகை இருக்கிற இடத்திலேதான் போர் இருக்கும், பூசல் இருக்கும், அழிவு இருக்கும். சங்ககால சமுதாயம் போர் சமுதாயம். அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று என்று பேசிய சமுதாயம். ஒருவனை ஒருவன் எதிர்ப்பதும் ஒருவனை ஒருவன் அழிப்பதும் புதியதல்ல, அது இயற்கை நெறி என்று பேசிய சமூகம் இது. இந்த சமூகத்தில் ஒரு சாதாரண பெண் எழுந்து சொல்கிறாள், வேந்து பகை தணிக, பகையற்ற சமூகம் வர வேண்டும். அடுத்து பாருங்கள், அறம் நனி சிறக்க. அறம் நனி சிறக்க. எவையெல்லாம் மனித குலத்தை மேன்மைப்படுத்துமோ அவைதான் அறம். அறம் என்பது என்ன? பிச்சை போடுவதா அறம்? அறம் என்பது என்ன? மனித குலத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய பண்புகள் அனைத்துக்கும் பெயர்தான் ஒற்றை வார்த்தையில் அறம். தர்மம் என்பது என்ன? சமூகத்தில் எந்த விதமான தீமையையும் கொண்டு வந்து சேர்க்காமல் வாழக்கூடிய வழிக்கு பெயர்தான் தர்மம். வடமொழியில் அது தர்மம், தமிழிலே அது அறம். அறம் நனி சிறக்க. ஒவ்வொருவன் உள்ளத்திற்குள்ளும் சமூகத்தை மேன்மைப்படுத்துகிற சிறந்த பண்புகள் சிறக்கட்டும் அல்லது கெடுக. அறத்திற்கு புறம்பான அனைத்தும் கெட்டு அழியட்டும். பேசியவள் யார்? ஒரு பெண். ஒரு பெண் பேசினாள். எனவே இவற்றை சிந்திக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கடமைகளை நெஞ்சிலே கொண்டு வந்தால் போதுமே.
சங்க இலக்கியங்கள் முழுவதையும் ஒட்டுமொத்தமாக கரைத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சங்க இலக்கியத்தில் 500 என்கிற ஒரு நூலில் 8 தொகையிலே இருக்கிற ஒரு நூல் அது. அந்த 500 இருக்கக்கூடிய ஒரு பாடல், அந்த ஒரு பாடலில் இந்த பெண் எடுத்து வைக்கிற ஆசைகளை சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாலே போதுமே. அது போன்ற தலைமை உருவெடுக்க வேண்டும். ஒழுக்கம் தலைவனுக்கு மிக முக்கியமானது. ஒழுக்கம் ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லாமற் போனால் அவன் தலைவனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன். அவனுக்கு அறிவு இருக்கலாம், அவனுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் அவனிடம் எது இல்லை? பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு வரியில் அழகாக சொல்கிறார், ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார். பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும். ஒரு வரிக்குள்ளேயும் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளையும் கொண்டு வந்து கொட்டி விடுவான். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பார். இதை விட அவன் சொல்வான், நான் மட்டும் உண்ண வேண்டும் என்பது அல்லடா வாழ்க்கை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். நீ ஆடை தரிக்கிற பொழுது உன் பக்கத்தில் அரை நிர்வாணமாக ஒருவன் இருக்கலாகாது. நீ விருந்து உண்ணுகிற பொழுது பக்கத்தில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடாது. நபிகளார் மிக அழகாக சொல்வார், பக்கத்து வீட்டில் ஒருவன் பசித்திருக்க தான் மட்டும் உணவை ஒருவன் ஏற்றான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது என்று சொல்கிறார் நபிகளார். பக்கத்தில் இருப்பவன், பக்கத்து வீட்டில் இருப்பவன் பசியோடு இருக்கிறான், ஆனால் நான் அறுசுவை உணவுகளை ஏற்கிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் கிடையாது. 5 வேளை பள்ளிவாசலில் போய் மண்டியிட்டு தொழுதாலும் இறைவன் இறங்க மாட்டான் என்கிறார் பெருமானார். புரட்சி நிச்சயமாக ஒரு சமூக மாற்றத்திற்கு தேவை என்கிறது உண்மைதான். ஆனால் மகரிஷி ஒரு இடத்தில் சொல்கிறார், புரட்சியா திரட்சியா என்றால் திரட்சிதான் முக்கியம். புரட்சியா திரட்சியா? ஒரு தலைமை எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? புரட்சியை விட்டுவிட்டு திரட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். அது ஏன் புரட்சியை தள்ளுவது, திரட்சியை தேர்வது? அவர் சொல்கிறார், புரட்சி என்பது போரை வளர்க்கும், ஒருவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தும், அதுதானே புரட்சி. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையே புரட்சி நடந்தால் ஏழைக்கு பணக்காரன் எதிரியாகி விடுகிறான். அரசனுக்கும் குடிமக்களுக்கும் புரட்சி என்று நடந்தால் குடிமக்களுக்கும் அரசனும் எதிரியாகி விடுகிறான். எனவே புரட்சி என்பது மனிதர்களை பிரிக்கும், திரட்சி என்பது மனிதர்களை சேர்க்கும் என்றார். நீங்கள் எந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றாலும் மனித சமூகத்தை சேர்க்க முயல வேண்டும். சமூகம் ஒன்றுபட வேண்டும். சமூகத்தை ஒன்றுபடுத்துகிற சிந்தனையை எவன் மேற்கொண்டு செயல் வடிவம் கொடுக்கிறானோ அவன்தான் தலைவன் என்று பேசுகிறார். அனுபவத்தின் மூலமாக மட்டுமே அறியக்கூடியவை என்று சில இருக்கின்றன. அவற்றை நீங்கள் அனுபவித்தால்தான் புரியும். இங்கே விவேகானந்தரை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக கொஞ்சம் எடுத்து, எப்பொழுதும் நான் எந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் கொஞ்சம் பாரதியை புரட்டுவேன், விவேகானந்தரை புரட்டுவேன், காந்தியை புரட்டுவேன். அதனால் நான் என் ஆதர்சம் இந்த 3 பேரும் என்று நான் ஜூனியர் விடனில் எழுதினேன். விவேகானந்தரை புரட்டுகிற போது எடுத்து சொல்றேன், எல்லாரும் தலைமை பைத்தியமாக இருக்கிறார்கள், எல்லாரும் தலைவனாக இருக்க வேண்டும் என்கிறான். சமூக வீதியில் நாம் சாதாரணமாக பார்ப்பது தானே, என்ன தலைவரே, என்ன தலைவரே, எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன் தலைவரே. இவர் அவருக்கு தலைவர், அவர் இவருக்கு தலைவர். எவனும் இவனை தலைவனாக ஏற்கவில்லை என்கிற ஆதங்கம் இவனுக்கு. எவனுமே நம்மை தலைவனாக ஏற்பதற்கான வழியும் கிடையாது, வகையும் கிடையாது. ஆனாலும் தலைவனாக வேண்டும் என்ற ஆசை மட்டும் அலையடிக்கிறது. பார்த்தான், நாம் ஒருவனை தலைவன் என்று சொன்னால் அவன் திரும்ப சொல்லாமலா போக போகிறான். ஏனென்றால் அவனுக்கும் தகுதி கிடையாது என்பது இவனுக்கு தெரியும். தகுதியற்ற ஒருவனை நாம் தலைவன் என்று சொல்லிவிட்டால் தகுதியற்ற நம்மை அவன் நெஞ்சம் நெகிழ்ந்து நம்மை தலைவன் என்று சொல்ல போகிறான். இப்பொழுது தலைவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். தொண்டனைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. விவேகானந்தர் சொன்னதைத்தான் சொல்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இல்லாத தேசிய விரதங்கள் இந்த நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு. விரதம் என்கிறான் விவேகானந்தர். நீங்கள் எத்தனையோ விரதங்களை பார்க்கிறோம், நாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம், எந்தெந்த விரதங்களோ இருக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் தேசிய விரதம் என்று பேசுகிறான்.
இந்த மண் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய விரதம் இரண்டே இரண்டு. இந்த தேசிய விரதங்கள் தான் தொண்டும் துறவும் என்று சொன்னார். தொண்டும் துறவும். துறவு என்பது சுயநலத்தை துறப்பது. சுயநலம் துறந்தவன் இருதயத்திலே தான் தொண்டுணர்ச்சி பூக்கும். தொண்டுணர்ச்சி எங்கே பூக்கும்? சுயநலம் அற்ற நிலத்தில் தான். அதனால்தான் தொண்டையும் துறவையும் அவன் சேர்த்து சொல்கிறான். அவன் ஒரு இடத்தில் எழுதுகிறான். விவேகானந்தர் சொன்னதை நான் படித்த பொழுது வியந்து போனேன். அவர் சொல்கிறார், வாழ்க்கை கடலில் எத்தனையோ பெரிய கப்பல்களை தலைமை வகிக்கும் பைத்தியம் மூழ்கடித்து விட்டது. தலைமை வகிக்கும் பைத்தியம் என்கிறார். தலைமை வகிக்கும் பைத்தியத்தினால் தானடா எத்தனையோ சமூக கப்பல்கள் விழுந்து மூழ்கிவிட்டன. காரணம், தலைவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஒரு கப்பலில் கேப்டன் மட்டுமே இருந்தால் கப்பல் எப்படி போகும்? எனவே தலைவனாக மட்டும் இருந்தால் கப்பல் மூழ்கிவிடும். கப்பல் ஒழுங்காக கரை சேர வேண்டும் என்றால், நினைத்த இலக்கு நோக்கி கப்பல் போக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பணியாட்கள் வேண்டும் அல்லவா? அதனால் அவர் சொல்கிறார், தலைமை வேண்டாம், ஊழியனாக இருங்கள். ஊழியனாக இருங்கள். அடுத்தவனுக்கு உதவி செய்கிற ஊழியனாக இருங்கள். ஒரு தலைவனுக்கு என்ன வேண்டும்? விவேகானந்தர் சொன்னார், மரணம் நேரினும் சுயநலம் கருதாத மனம் வேண்டும். மரணம் நேரினும் சுயநலம் கருதாத மனம் வேண்டும். தொண்டினை மறக்காத மனம் வேண்டும். இது விவேகானந்தர் சொல்வது. நான் பிறகு பாரதியாரை எடுத்து பார்க்கிறேன். பாரதி சொல்கிறான், பாரதியை பற்றி நான் பல இடங்களில் சொல்லுவேன். பாரதியின் கவிதைகளை மட்டும் படித்துவிட்டு நான் பாரதியை கண்டுவிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் கண்டது பாரதியே கிடையாது. பாரதியின் முழுமையான விஸ்வரூப தரிசனத்தை எவனாவது கண்டு மகிழ வேண்டும் என்றால் பாரதியின் பேனா பிரசவித்த உரைநடைக்குள்ளே நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். எத்தனை விசாலமான அறிவு அவனுக்கு இருந்திருக்கிறது. 1904 அவன் பேனா எடுத்து எழுதுகிறான். 1921 அவன் கண் மூடுகிறான். இடைப்பட்ட 17 ஆண்டு காலத்தில் உலகம் முழுவதையும் அவன் பார்த்திருக்கிறான். அத்தனை செய்திகளையும் செய்யுளில் கவிதையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பதனால் உரைநடையிலே உலவ விட்டிருக்கிறான், பாமரன் அறிந்து கொள்வதற்காக. அவன் ஒரு இடத்தில் எழுதுகிறான், யார் ஜனத்தலைவன்? ஜனத்தலைவன் யார்? இதைவிட விளக்கம், இதைவிட இலக்கணம் எதுவும் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று சிம்பத்தி, இன்னொன்று எம்பத்தி. சிம்பத்தி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், இரக்கம் என்று சொல்வீர்கள். எம்பத்தி என்பது என்ன? நண்பர்களே, அடுத்தவன் ஒரு துயரத்தை அடைந்தால் அந்த துயரம் அடைந்தவனை பார்த்து நான் நெஞ்சம் உருகினால் அது சிம்பத்தி. அடுத்தவன் அடிபட்டு வீழ்ந்து கிடந்தால், அவன் உடலில் இருந்து ரத்தம் வழிந்தால், வீழ்ந்து கிடப்பது எவனோ ஒருவன் இல்லை, ரத்தம் வழிவது எவனோ ஒருவனுடைய உடலில் இல்லை, வீழ்ந்து கிடப்பவன் நான், ரத்தம் வடிவது என் உடலில் என்று அவனாகவே மாறிவிடுகிற அதற்கு பெயர்தான் எம்பத்தி. ஒரு தலைவனாக இருப்பவனுக்கு சிம்பத்தி முக்கியம் இல்லை, எம்பத்தி முக்கியம். இந்த மண்ணில் கோடானு கோடி மக்களுக்கு உடை இல்லை என்றால் இவன் உடையில்லாதது போல் நினைக்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு இல்லை என்றால் இவன் வெயிலிலும் மழையிலும் வீடற்று வாடுவது போல் துடிக்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு இரவு உணவு இல்லை என்றால் இவன் உண்பதற்கு உணவே இல்லாமல் பசியால் இவன் நெருப்பில் வெம்மையில் வாடுவது போல் உணர வேண்டும். ஒரு துயரத்தை பார்த்து இறங்குவது ஒரு நல்ல குணம். அந்த துயர் உருகிற மனிதனாகவே தன்னை நினைந்து அந்த துயரத்தை துடைப்பதற்கு தவிக்கிற துடிக்கிற பெருங்குணம் தான் எம்பத்தி. அந்த குணம் நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் பாரதி ஜனத்தலைவனுக்கு சொல்கிறான். எவன் ஒருவன் தன் உயிர் போலே பிறன் உயிர் தன்னையும் கணித்தல் என்று கவிதையிலே சொல்வானவன். என் உயிர் வேறு பிறன் உயிர் வேறு என்பது அல்ல. தன் உயிர் போலே பிறன் உயிர் தன்னையும் கணித்தல் என்று பேசுகிற
அந்த பாரதி உரைநடையில் சொல்கிற பொழுது சொல்கிறான், என் கண் முன்னால் ஒருவன் துயருற்று கிடக்கிற பொழுது அந்த துயருற்று கிடப்பவன் வேறு எவனோ என்று சிந்திக்காமல் அது நான் தான் என்று நினைந்து அந்த துயரத்தை துடைப்பதற்கு இரவும் பகலும் சிந்தித்து சிந்தித்து அதை துடைத்தெறிவதற்காக தன்னை முனைப்பாக ஈடுபடுத்திக் கொள்கிற நெஞ்சம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தானடா ஜனத்தலைவன் என்று சொன்னார். அதுபோன்ற தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். கோடி கோடியாக சேர்ப்பதல்ல. ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்திற்கு எவனெவனோ என்னென்னமோ விளக்கம் கொடுத்திருக்கிறான். ஆனால் விவேகானந்தர் சொன்னார், ஆன்மீகம் எது தெரியுமா? தரித்திர தேவோ பவ என்று சொல்பவன் தானடா ஆன்மீகவாதி. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று பேசாதே, தரித்திர தேவோ பவ என்று சொல். ஏழை என்ற ஒருவன் இருந்தால் அவனுக்கு உணவு கொடுக்க முயல். உன் ஆன்மாவும் அவன் ஆன்மாவும் ஒன்று என்று யோசி. மகரிஷி சொல்கிறார். ரொம்ப அழகான டெபினிஷன் அது, ரொம்ப அழகான விளக்கம் அது. எது ஆன்மீகம்? மகரிஷி ஒரு வரியில் சொல்கிறார், இறை வழிபாடும் உயிர் வழிபாடும் கலந்ததற்கு பெயர்தான் ஆன்மீகம். வெறும் இறை வழிபாடு நடத்துபவன் ஆன்மீகவாதி என்ற தவறான புரிதல் நமக்கு இருக்கிறதே. இறை வழிபாடோடு நீ நின்றால் ஆன்மீகவாதி இல்லை. உயிர் வழிபாடு வேண்டும், பிற உயிர்களை வழிபட வேண்டும் என்று சொல்கிறான். நாம் பிற உயிர்களை நேசிக்க கூட நெஞ்சமில்லாதவர்களாக இருக்கிறோம். இந்த ஹொசிமின் வாழ்க்கை வரலாற்றை சொல்வதென்றால் அது பெரிய வரலாறு. அவன் கல்லூரியில் படித்தான், புரட்சிக்காரனாக உருவெடுத்தான், கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். வெளியேற்றப்பட்ட ஹொசிமின், நான் சொன்னேன், இந்த ஹொசிமினை புரட்சிக்காரனாக மாற்றியது எது தெரியுமா? பிரெஞ்சு ராணுவம் வியட்நாமை ஆக்கிரமித்துக் கொள்கிறது, வியட்நாமியர்களின் சுதந்திரத்தை பறிக்கிறது, வியட்நாமியர்களை அடிமைகளாக்குகிறது. அந்த அடிமை தலையிலே இருந்து வியட்நாம் இன மக்கள் விடுபட வேண்டும் என்று துடிக்கிறான். இவன் படிக்கிறான் ரூசோவினுடைய புத்தகத்தை. அந்த ரூசோ சொல்கிறான், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3 தாரக மந்திரங்களை சொல்லி அனைவரும் சமம், அனைவருக்கும் சுதந்திரம், மண்ணில் எவன் பிறந்தாலும் விலங்குகளோடு பிறப்பதில்லை, பிறந்த பிறகுதானடா அத்தனை அடிமை விலங்குகளும் நம்மீது பூட்டப்படுகின்றன என்று ரூசோ எழுதிய வாசகத்தை படித்துவிட்டு ஹொசிமின் சிந்திக்கிறான். சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சுதந்திரத்தை பயிரிட்ட அந்த பிரெஞ்சு பூமி அடுத்த மண்ணின் சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பறிக்க படையெடுத்து வந்திருக்கிறதே. ஒரு ரூசோவினுடைய புத்தகம் ஹொசிமின் என்கிற புரட்சியாளனை உருவாக்கியது, மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு அவன் இந்த மண்ணை விடுவிப்பதுதான் ஒரே நோக்கம் என்று முடிவெடுக்கிறான். இளைஞன் கல்லூரியிலிருந்து படிப்பு விட்டு வெளியே வந்தான், சில காலம் ஆசிரியராக பணியாற்றினான். பிறகு 20 வயதில் இங்கிருந்து அவன் புறப்பட்டான். ஒரு கப்பலினுடைய தலைவனை சந்தித்து, எனக்கு ஒரு பணி கொடுங்கள், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும். ஏன் அவன் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தான்? எங்கே சுதந்திரம் பற்றி, சமத்துவம் பற்றி, சகோதரத்துவம் பற்றிய விதை ஊன்றப்பட்டதோ அந்த இடத்தில் சென்று பாடம் படிக்க வேண்டும் என்று கருதினான் அவன். எனவே அதற்காக இவனிடம் பணம் கிடையாது போவதற்கு. கப்பலில் சமையல்காரனாக, தட்டு கழுவுவனாக, பன்றி இறைச்சியையும் மாட்டு இறைச்சியையும் கொண்டு போய் கொடுப்பவனாக, சமையலறை தரையை சுத்தம் செய்பவனாக இங்கிருந்து புறப்பட்டான். புறப்பட்டவன் பிரான்சுக்கு போனான். பிரெஞ்சு சோசலிஸ்டுகளுடைய அமைப்பிலே அவன் ஒரு அங்கம் வகித்தான். கம்யூனிஸ்டுகள் ஒரு மாபெரும் மாற்றத்தை ருஷ்யாவிலே கொண்டு வந்ததை அறிந்த பிறகு அங்கிருந்து ரஷ்யா போகிறான். ரஷ்யாவில் கம்யூனிசத்தை அறிகிறான். அங்கிருந்து சீனாவுக்கு போனான். நண்பர்களை, சீனாவுக்கு போன பிறகு சூழல்கள் மாறுகின்றன. அங்கே ஷியாங் கே ஷேக் என்கிற கம்யூனிச எதிரி அத்தனை கம்யூனிஸ்டுகளையும் அடிப்பதற்கு முடிவெடுக்கிற பொழுது இவனும் சிக்குகிறான். ஓராண்டு காலம் ஹொசிமின் சிறையிலே அனுபவித்த இன்னல்கள் சொல்லிலடங்காது. ஹொசிமின் 13 மாவட்டங்களில் ஒரே ஆண்டில் 30 சிறைகளுக்கு மாற்றப்பட்டவன். இந்த துயரங்களை அவன் ஏறியேற்றான் ஒரு சமூகத்தை விடுவிப்பதற்காக.
அவன் ஒரு சிறையிலே இருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றப்படுகிற பொழுது மலை முகடுகளில் அடர்ந்த காடுகளில் இழுத்து கொண்டு செல்லப்பட்டான். அவன் கழுத்தில் ஒரு பெரிய மரக்கட்டையை வைத்து அவன் கையிலே விலங்கிட்டு அவனை தரதரவென்று இழுத்து கொண்டு போனார்கள். அவன் பற்கள் அனைத்தும் பறிபோயின. அவன் தலை நரைத்தது. அத்தனை துயரங்களையும் அவன் சகித்தான். 5000 படை வீரர்களைத்தான், 5000 கம்யூனிஸ்டுகளைத்தான் அவன் உருவாக்கினான். அவன்தான் வியட்நாமில் புரட்சியை நடத்தி ஜப்பானியர்களை வெளியேற்றி பிரெஞ்சு ஆதிக்கத்திலே இருந்து விடுவித்து வியட்நாமுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தானே. அந்த ஓசிமின் சொல்கிறான், அவன் ஒரு உயில் எழுதி வைத்தான். அவனுக்கு எந்த குடும்பமும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. குடும்பமே இல்லாதவன், சொத்தே இல்லாதவன் எதற்கடா உயில் எழுதுவது? ஆனால் ஓசிமின் உயில் எழுதினான். அவன் அந்த புரட்சியை உருவாக்கிய, அந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு சுதந்திரத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமைத்து கொடுத்த அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உயில் எழுதி வைத்தான். இதை ஒவ்வொருவனும் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை வேண்டும் என்று தான் ஜூனியர் விடன் தொடர்கட்டுரையிலும் பதிவு செய்திருக்கிறேன். அவன் எழுதிய உயில் வாசகம் என்ன தெரியுமா? ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய என் கட்சி சார்ந்த நண்பர்களே, நீங்கள் அனைவரும் தொண்டர்களாக மாற வேண்டும். தலைவர்களாக நீங்கள் ஒருபோதும் உங்களை கருதக்கூடாது, தொண்டர்களாக மாற வேண்டும். அற ஒழுக்கத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்றால் அவர்களுக்கு ஒழுக்கத்தின் மீதும் அறத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை என்று கம்யூனிஸ்டுகளை அறியாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் உசைமின் தெளிவாக எழுதுகிறான், அற ஒழுக்கத்தின்படி ஒவ்வொரு தொண்டனும் நடக்க வேண்டும். கடைசியில் அவன் அந்த வாசகத்தை நான் படிக்கிற பொழுது என்னை அறியாமல் கண் கலங்குகிறேன். நண்பர்களே, உசைமின் சொல்கிறான், நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், மரணம் என்னை நோக்கி வருகிறது, சாகப் போகிற நேரத்தில் இல்லை என்று சொல்கிற அவன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொல்கிறான், மக்களின் நலன்களுக்காக பாடுபடுவதை விட அழகு மிக்கதும் அற்புதமானதுமான எதுவும் சமுதாயத்தில் கிடையாது. மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவது தானடா ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அடையாளம். எனவே இதை நான் சொல்லி, தலைமை என்பது சர்வபரி தியாகம் செய்யக்கூடியவன் மட்டுமே அலங்கரிக்க வேண்டிய பதவி. அது சர்வபரி தியாகம் செய்ய தயாராக இல்லாத எவனும் தலைவன் என்கிற தகுதியை ஒருபோதும் பெறமாட்டான். மகாத்மா காந்தியை இந்த மண் சந்தித்திருக்கிறது, ஜேபியை இந்த மண் சந்தித்திருக்கிறது, காமராஜரை இந்த மண் சந்தித்திருக்கிறது, தோழர் ஜீவாவை இந்த மண் சந்தித்திருக்கிறது. தங்கள் சொத்து முழுவதையும் சமூக நலனுக்காகவே கட்சிக்கு எழுதி வைத்துவிட்ட எத்தனையோ கம்யூனிஸ்டுகளை இந்த மண் சந்தித்திருக்கிறது. இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பகத்சிங்கிலே இருந்து 1000 இளைஞர்கள் தங்கள் வாழ்வை 25 வயதுக்குள்ளேயே முடித்துவிட்ட இளைஞர்களை இந்த மண் சந்தித்திருக்கிறது. சுயநலம் அற்று மனித நலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற அந்த தன்மைதான் மிக முக்கியமானது என்பதை சொல்லி, செல்வத்தை சேர்ப்பதுதான் வாழ்க்கை, பணத்தை கோடி கோடியாக குவிப்பதுதான் மனிதனுடைய ஒரே லட்சியம் என்கிற வேட்கையிலே இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அதற்கு ஒன்றை மட்டும் நான் நிறைவாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். சுல்தான் சலாஹுதீன் மிகப்பெரிய பேரரசனாக இருந்தவன், மார்க்க நெறிப்படி வாழ்ந்தவன். சுல்தான் சலாஹுதீன் தன்னிடமிருந்த அளப்பரிய சொத்தை ஏழை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவன். அவன் சாகிறான், மரணப்படுக்கையில் இருக்கிறான். மரணப்படுக்கையில் இருக்கிற சலாஹுதீன் தன் பக்கத்திலே இருந்த சேவகனை அழைத்தான். சேவகனை அழைத்து சொன்னான், சேவகனே, நீ ஒரே ஒரு செய்தியை இந்த மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேவகன் என்ன என்று கேட்டான். உலகத்தையே கட்டி ஆளுகிற நாற்காலியில் அமர்ந்திருந்த இந்த சலாஹுதீன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விண்ணுலகம் செல்கிறான். இந்த மரணப்படுக்கையில் இவனுக்கு எஞ்சி இருப்பது நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த ஒரே ஒரு சட்டை தான். இந்த சட்டை கூட என்னோடு சேர்ந்து வராது என்ற செய்தியை மக்கள் அனைவருக்கும் நீ தெரிவிப்பதற்காக
ஈட்டி முனையில் என் சட்டையை நீ எடுத்து ஒவ்வொரு தெருவாக கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் என்றான். அதுதான் முக்கியம். உலகத்தின் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சாவு வரும். உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவனாக இருந்தாலும் சாவு வரும். தத்துவ தேடலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மனிதனாக இருந்தாலும் சாவு வரும். சாவு எவனை விட்டு வைக்கும்? சாவு வரும் என்று தெரிந்த நிலையில் செத்த பிறகு ஒரு குண்டூசியை கூட உடன் கொண்டு போக முடியாது என்ற புரிதல் இருக்கிற பொழுது எதற்காக இப்படி பணம் 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 என்று வாழ்வை தொலைக்க வேண்டும்? எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அது உங்களுடையதல்ல, உங்களுடையதல்ல. ஒருவன் கல்லறையிலே ஒரு வாசகத்தை எழுதி வைக்க சொல்லி செத்து போனான். என்ன வாசகம் தெரியுமா? நான் எவற்றையெல்லாம் கொடுத்தேனோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டேன், எவற்றையெல்லாம் எனக்கென்று எடுத்து வைத்தேனோ அவற்றையெல்லாம் இழந்து விட்டேன் என்றான். இதைத்தான் என் கல்லறையில் நீ வாசகமாக எழுதி வைக்க வேண்டும். எவற்றையெல்லாம் கொடுத்தேனோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டேன், எவற்றையெல்லாம் எனக்கென்று நான் விட்டு வைத்தேனோ அவற்றையெல்லாம் இழந்து விட்டேன் என்றார். கொடுப்பதுதான் வாழ்க்கை. சக மனிதனின் துயரை துடைப்பதுதான் வாழ்க்கை. எனவே தலைமை பண்பு என்பதல்ல, மனித பண்பு. மனிதனாக முதலில் இருந்தால் பிறகு தலைவனாக வருவது குறித்து சிந்திக்கலாம். நம்மில் பல தலைவர்கள் மனிதர்களாகவே இல்லை என்பதுதானே நம்முடைய மன வலிக்கு காரணம். சுரண்டல்காரர்களாக மாறிவிட்டார்களே, கொள்ளையடிப்பவர்களாக மாறிவிட்டார்களே. மணல் கொள்ளை நடத்துபவன் மனசாட்சி உள்ளவனாக இருப்பானா? காலம் காலமாக ஓடுகிற ஆறு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய படுகை மணலை கொள்ளையடிக்க ஒருவன் முனைந்தான் என்றால் அவனை தூக்கில் தொங்கவிட வேண்டாமா? ஆற்று மணல் முழுவதையும் மொத்தமாக சுரண்டி எடுத்து விட்டால் தண்ணீர் எப்படி தேங்கும்? நிலத்தடி நீர் எப்படி உயரும்? இந்த புரிதல் கூட இல்லாமல் இப்பொழுது கூட்டு கொள்ளை நடக்கிறதே, இதையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இந்த மணல் கொள்ளை செய்கிறானே ஏன்? பணம். காலாவதியான மருந்தை விற்கிறானே ஏன்? பணம். ஒரு எம்பி ஆவதற்கும் எம்எல்ஏ ஆவதற்கும் அலைகிறானே ஏன்? பணம். எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று கருதுகிறானே ஏன்? பணம். மனித ஆன்மாவை முழுவதும் அழுக்காக்கி விட்டு சேர்த்துக் கொள்ளுகிற பணத்தினால் என்ன பெறப் போகிறீர்கள் பிணமான பின்பு? எனவே யோசிக்க வேண்டும். சமூகம் நல்ல தலைவர்களை பெற வேண்டும் என்றால் அந்த தலைவர்கள் உங்களிடமிருந்து உருவாக வேண்டும், உங்களிடமிருந்து உருவாக வேண்டும். நீங்கள் புறப்பட வேண்டும். எந்த கட்சி நல்ல கட்சியாக வருகிறதோ அன்றைக்கு நாம் பார்த்து கொள்ளலாம் என்றால் என்றைக்கும் வரப்போவதில்லை. நாம் சுகமாக உட்கார்ந்து கொண்டு மீண்டும் வருவாரா என்று ஒரு பொது தலைப்பு போட்டு எனக்கு சிரிப்பு வருகிறது. மீண்டும் வருவாரா? ஒவ்வொரு நாள் ஒரு பிரசங்கி வருகிறார். காமராஜ் மீண்டும் வருவாரா? காந்தி மீண்டும் வருவாரா? பெரியார் மீண்டும் வருவாரா? ராமானுஜர் மீண்டும் வருவாரா? பட்டினத்தார் மீண்டும் வருவாரா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் வந்து பேசுகிறார். நீங்களும் சுகமளிக்கும் கச்சேரி கேட்டுவிட்டு செல்கிறீர்கள். அவர்கள் ஏன் வர வேண்டும்? அவர்கள் ஏன் வர வேண்டும்? செத்துப்போன காமராஜ் ஏன் மீண்டும் வர வேண்டும்? நீ காமராஜராக முடியாதா? நீ காந்தியாக கூடாதா? நீ ராமானுஜராக கூடாதா? நீ பெரியாராக கூடாதா? நீ ஜீவாக கூடாதா? ஏன் முடியாது? இருக்கிற உன்னால் முடியாது, இறந்து விட்டவன் உனக்காக மீண்டும் வர வேண்டுமா? என்னடா நியாயம் இது? அவன் கடமை முடிந்து விட்டது, போய்விட்டான். உனக்கு கடமை இல்லை. உன்னை ஜீவாவாக இல்லாமல் தடுப்பது எது? உன்னை பெரியாராக மாறாமல் தடுப்பது எது? உன்னை காந்தி ஆக்காமல் தடுப்பது எது? உன்னை காமராஜரை போல் வாழாமல் தடுப்பது எது? உன் ஆசை, உன் சுயநலம். இன்பம் என்று நீ நினைக்கக்கூடியவற்றை தேடி தேடி அடைய வேண்டும் என்கிற தாகம், அந்த தாகத்தை தனித்துக் கொள்வதற்கான தவிப்பு, இதுதானே உன்னையும் என்னையும் காமராஜராகவும் காந்தியாகவும் ஆக்கவிடவில்லை. எனவே நாம் ஆக வேண்டும். நாம் மடைமாற்றம் செய்வது நம் கையில் இருக்கிறது. ஒரு நல்ல தலைமை வரும் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள். ஒவ்வொருவனும் அதை நோக்கி புறப்பட்டால் சமூகமே நேர்மை சார்ந்த, நெறி சார்ந்த மனிதர்களை முதலில் சமைத்தால்
அங்கிருந்து ஒரு தலைவன் புறப்படுகிற பொழுது அவன் நெறி உள்ளவனாகத்தான் இருப்பான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.